கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஏற்றுமதி நிறுவனம் ஆரம்பிப்பது எப்படி? ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஃபார்மன் பண்ணணும் சார், அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஏற்றுமதி நிறுவனம் எதற்கு உடையது அப்படின்னா, ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி. ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? ஒரு தனியார் நிறுவனம், அதாவது நான் பார்ட்னர்ஷிப்பா நான் பண்ண விரும்பல சார். எனக்கு நான் என்னோட நான் தான் உரிமையாளரா இருக்கணும், என்னோட பேர்ல எல்லா விஷயமும் இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனி செட்டப்ல அந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பொதுவா ஒரு ஏற்றுமதி நிறுவனம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது எத்தனை விஷயங்களை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி எடுக்கணும், இரண்டாவது உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், மூன்றாவது இந்த ஜிஎஸ்டி உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனை 2 சர்டிபிகேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு கரண்ட் அக்கவுண்ட் நீங்க எந்த பேங்க்ல விருப்பப்படுறீங்களோ அந்த பேங்க்ல கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். கரண்ட் அக்கவுண்ட் நீங்க ஜிஎஸ்டி உத்தியம் எந்த பேர்ல எடுத்திருக்கீங்களோ, ஒரு கம்பெனி பேர்ல எடுத்திருப்பீங்க, ஸோ அந்த பேர்ல கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கரண்ட் அக்கவுண்ட்டுக்கான டீடைல்ஸ், நம்ம கரண்ட் அக்கவுண்ட் நம்பர், செக் லீஃப் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க டிஜிட்டல் சிக்னேச்சர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ், மொத்தம் 5 விஷயங்கள் நீங்க பண்ணணும். சார், ஏற்றுமதி நிறுவனம் நான் இப்போதைக்கு நான் ஆரம்பிக்கல, நான் டொமஸ்டிக்ல மட்டும்தான் பண்ணணும் விருப்பப்படுறேன், இந்தியாவுக்குள்ள பண்ணணும் விருப்பப்படுறேன், என்னோட ஸ்டேட் தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணணும் விருப்பப்படுறேன், இல்ல நான் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, ஜிஎஸ்டி உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன், கரண்ட் அக்கவுண்ட், இந்த 3 விஷயங்கள் மட்டும் நீங்க பண்ணால் போதும். நீங்க டொமஸ்டிக்ல மட்டும் பண்ணணும்னு விருப்பப்பட்டால், நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் ஜிஎஸ்டிக்குள்ள நீங்க கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டால், அந்த லிஸ்ட்ல வருதுன்னு நீங்க நினைத்தால் ஜிஎஸ்டி உத்தியம் கரண்ட் அக்கவுண்ட் இந்த 3 விஷயங்கள் மட்டும் பண்ணால் போதும். அடுத்து நீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல பண்ணணும் விருப்பப்படுறீங்கன்னா அடிஷனலா தான் நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் நம்ம எடுக்க போறோம். சோ அப்ப இந்த 5 விஷயங்கள் நம்ம ஏற்றுமதி நிறுவனத்துக்கு நம்ம பண்ணணும். இந்த 5 விஷயங்கள்ல நம்ம ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி நம்ம பேர்ல எடுக்க போறோம், நான் தான் உரிமையாளர் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டால் அதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி நேமை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி நேம், நீங்க எந்த கம்பெனி பேர் வைக்க போறீங்க, என்ன உங்களுடைய நிறுவனத்திற்கு பேர் வைக்க போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. முதல்ல அதுதான் நீங்க செய்யணும். அந்த கம்பெனி பேர் சொல்றதுக்கு எளிதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரபலமான ஒரு கம்பெனி பேரை தூக்கி வைக்காதீங்க, ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனியோட பேரை வைக்காதீங்க. பேர் ரொம்ப நீளமாக வைக்காதீங்க. ரொம்ப பெரிய பேரா வச்சீங்கன்னா அது எப்பவுமே நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்றதுல சிக்கல்கள் வரும். அந்த பெயர் ஏற்கனவே நான் இப்ப சூஸ் பண்ணக்கூடிய பெயர் ஏற்கனவே நிறைய பேர் வச்சிருக்காங்க சார் அப்படின்னா, ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியை பொறுத்தளவுல அப்படி இருந்தால் தவறு இல்லை. ஏற்கனவே ஒரு கம்பெனி பேர் இருக்கு, எங்க ஊர்லயே ஒரு ஆள் வச்சிருக்கிறாரு, எங்க ஊர்ல ஒரு ஆள் வச்சிருக்கிறாரு, இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை பத்தி கவலை இல்லை. ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியை பொறுத்தளவுல அதை பத்தி பிரச்சனை இல்லை, நீங்க வைத்துக் கொள்ளலாம். அந்த கம்பெனி நேம் பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் அல்லது அன்கோ, இந்த மாதிரி வார்த்தைகள் வராதபடி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் சேர்த்து வைக்கக்கூடாது. ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியை பொறுத்தளவுல பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட், அன்கோ இந்த மாதிரி சேர்த்து வைக்க வேண்டாம். மற்றபடி நீங்க என்ன பேர் வேணாலும் நீங்க வைத்துக் கொள்ளலாம். நீங்க பேர் வைக்கும்போது காமனா எல்லா தொழில்களும் பண்றதுக்கான காமன் பெயரா இருக்கிற மாதிரி வைத்துக்கிட்டாலும் வச்சுக்கலாம். அல்லது நான் குறிப்பிட்ட துறை சார்ந்த பொருட்களை மட்டும் தான் நான் விற்பனை பண்ண போறேன், நான் பிளாஸ்டிக் கடை தான் வச்சிருக்கிறேன், ஸோ பிளாஸ்டிக் ரிலேட்டடா தான் என்னுடைய கம்பெனி பேர் இருக்கணும், நான் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் பண்ண போறேன், ஸோ அக்ரோ ரிலேட்டடா தான் இருக்கணும், நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ண போறேன், ஸோ ஃபுட் ரிலேட்டடா தான் என்னுடைய கம்பெனி பேர் வரணும் அப்படின்னா அதை குறிப்பிட்டு நீங்க வைத்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு நீங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்றதாக இருந்தால் இப்போ விநாயகா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். நீங்க அக்ரோ ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடா பண்ண போறீங்க அப்படின்னா அக்ரோ
விநாயகா அக்ரோ ப்ராடக்ட்ஸ், விநாயகா அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், விநாயகா அக்ரோ ட்ரேடர்ஸ் அப்படின்னு பேர் வைத்துக் கொள்ளலாம். சோ நீங்க என்ன துறை சார்ந்து செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அது ரிலேட்டடா வைத்துக்கொள்ளலாம். இல்ல சார் நான் பல ப்ராடக்ட்ஸ் வாங்கி விற்கலாம்னு நினைக்கிறேன், நான் வந்து ட்ரேடரா நான் உள்ள வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா காமனா பொதுவாக இருக்கு விநாயகா ட்ரேடர்ஸ், விநாயகா என்டர்பிரைசஸ். நான் ஏற்றுமதி லெவல்ல கொண்டு போக போறேன் அப்படின்னா விநாயகா எக்ஸ்போர்ட்ஸ், விநாயகா இன்டர்நேஷனல், விநாயகா எக்ஸ்போர்ட் இம்போர்ட், சோ விநாயகா எக்ஸிப். சோ இந்த மாதிரி வார்த்தைகள் வர்ற மாதிரி நீங்க வைத்துக் கொள்ளலாம். இந்த பேர் வைத்ததுக்கு அப்புறம் நீங்க யார்கிட்ட ஏற்றுமதி லைசன்ஸ் இல்ல வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி பண்ணணும் விருப்பப்படுறீங்களோ அவங்க கிட்ட அந்த பேர் நேம சொல்லி ஒரு சஜஷன் கேட்டுட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேர் வைக்கலாமா சார் அப்படின்னு கேட்டுட்டு நீங்க ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த பேர் வைக்கிறதுங்கிறது வந்து மிக முக்கியமானது. ஏன்னா இதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி. நீங்க தான் இந்த கம்பெனி பேர், கம்பெனிக்கு ஓனர் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறதுனால ஒரு டைம் எடுத்து செலவழித்து யோசித்து முடிவெடுங்கள். சோ பேர் ரொம்ப முக்கியம். சோ பேர் வைத்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனிக்கு அந்த பேருக்கு நீங்க நிறுவனத்திற்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட்ஸ் உள்ள வருது. பேர் நீங்க என்ன பேர் வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். ஓகே, சஜஷன் மட்டும் கேட்டுக்கோங்க. சோ கம்பெனி நேம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கம்பெனிக்கான அட்ரஸ், இதுக்கு தான் நம்ம டாக்குமெண்டேஷன்ஸ் நமக்கு தேவைப்படுது. சோ ஜிஎஸ்டி, உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த இரண்டு விஷயங்களுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கலாம். அடுத்த டாபிக்ல நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ், இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் வேணுங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கம்பெனி நேம் சூஸ் பண்ணியாச்சு. கம்பெனி நேமுக்கு அப்புறம் கம்பெனியோட அட்ரஸ். கம்பெனி அட்ரஸை பொறுத்தளவுல சொந்த இடம், ஒரு உங்களுடைய சொந்த இடமா இருந்தா அதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும், வாடகை இடமா இருந்தா என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும், லீகல் டாக்குமெண்ட் என்ன வேணும் அப்படின்னா, நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படி கம்பெனியா இருக்கிறதுனால உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய பேன் கார்டு, அதுவே போதுமானது. சில பேர் கம்பெனி நேம்ல பேன் கார்டு எடுங்க அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி தேவையில்லை. உங்க பேர்ல இருக்கக்கூடிய ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியை பொறுத்தளவுல உங்க பேர்ல, அதான் இண்டிவிஜுவல் நேம் போட்டிருக்கு. உங்க பேரு இப்ப ராஜா அப்படின்னா ராஜா பேர்ல பேன் கார்டு இருக்கணும், விநாயகா விநாயகா பேர்ல பேன் கார்டு இருக்கணும். என்ன பேர்லோ அந்த பேர்ல பேன் கார்டு, உங்களுக்கான பேன் கார்டு, அந்த ஒரு கார்டு, அந்த முக்கியமான அந்த ஒரு எவிடன்ஸ் வேணும். உங்க பேர்ல பேன் கார்டு. அடுத்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதார் கார்டு, உங்க பேர்ல இருக்கக்கூடிய ஆதார் கார்டு. அடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, தெளிவா இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் வேற, லேட்டஸ்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஏன்னா அடுத்து வெரிஃபிகேஷன்ஸ் பார்ப்பாங்க. சோ உங்களுடைய லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இது அவசியம். சோ இந்த மூன்று உங்ககிட்ட இருக்கும். அடுத்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. சோ உங்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, போட்டோ, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த 5 விஷயங்களும் உங்ககிட்ட இருக்கும். பேன் கார்டு, ஆதார் கார்டு, போட்டோ, மொபைல் நம்பர், இமெயில், இந்த 5 விஷயங்களும் உங்ககிட்ட இருக்கும். இதை உடனே நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து கம்பெனிக்கான அட்ரஸ் ப்ரூஃப். சொந்த இடமா இருந்தால், நீங்க ஒரு சொந்த வீட்டில் நான் ஆரம்பிக்க போறேன், என்னுடைய வீட்டில் நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு இருந்தால் அதற்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னா, சோ இந்த விஷயங்கள் நீங்க கொடுக்கணும். சொந்த இடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த நீங்க சொந்த இடத்துல வீட்டு அட்ரஸ்ல பண்ண போறேன், வீட்டு அட்ரஸ்ல நான் பண்ண போறேன் அப்படின்னா அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக இருந்தால் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இபி பில் கொடுக்கணும். சொத்து வரி ரசீது, அந்த வீட்டிற்கான சொத்து வரி ரசீது, வீட்டு வரி ரசீது, கரண்ட் பில்லு, இது ரெண்டுமே வந்து லேட்டஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். எப்பயோ கட்டின இபி பில்லு, எப்பயோ கட்டின வீட்டு வரி ரசீது, சொத்து வரி ரசீதை கொடுத்தீங்கன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப அந்த ஜனவரி, இந்த வருஷம் ஜனவரி பிறந்துச்சுன்னா ஜனவரிக்கு அப்புறம் கட்டின மாதிரி இருக்கணும். இல்ல லாஸ்டா கட்டின அந்த 5-6 மாதங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தா தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஏத்துக்குருவாங்க. இபி பில்லு கரண்டா கட்டினது, கரண்டா 2 மாதங்களுக்குள்ள கட்டுற இபி பில்லா இருக்கணும். உங்க பேர்ல இருந்தால், அந்த இடம் உங்க பேர்ல இருந்தா கரண்டா கட்டின ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இபி பில் ரெண்டுமே வேணும்.
இல்ல சார் எப்பயோ கட்டியிருக்கு அதுதான் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எடுத்துட்டு புதுசா இப்ப உங்க பேர்ல ஒரு இபி பில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டி முடிங்க. ரைட். சரி, இது வந்து உங்க பேர்ல இருந்தா. இல்ல சார் சொந்த வீடு தான், பட் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இபி பில் ரெண்டுமே என்னுடைய அப்பா பேர்ல இருக்கு, என்னுடைய அம்மா பேர்ல இருக்கு, என்னுடைய மனைவி பெயர்ல இருக்கு. சோ உங்க பெயரை தவிர உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பெயர் அப்பா அம்மா மனைவி இந்த மாதிரி பேர்ல இருந்தால் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இபி பில் ரெண்டையும் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அல்லது கன்சென்ட் லெட்டர், அது வந்து ஸ்பெசிஃபைடு ஃபார்மட் இருக்கு, அந்த ஃபார்மட் படி நம்ம டைப் பண்ணி அவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். என்ஓசி லெட்டர். ஸோ நீங்க பிசினஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க உங்க குடும்பத்துல, பட் ப்ராப்பர்ட்டி உங்க சொந்த வீட்டில் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறீங்க, ஆனால் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இபி பில் ரெண்டுமே வந்து உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு நபர்கள் பேர், அதாவது அப்பா பேர் அம்மா பேர் மனைவி பேர் இப்படி இருந்தால் அவங்ககிட்ட இருந்து என்ஓசி லெட்டர், நோ அப்ஜெக்ஷன் லெட்டர், அதுக்கு ஃபார்மட் இருக்கு, அதன்படி வாங்கணும். இது வந்து சொந்த இடத்துக்கு. சார் சொந்த இடம் நான் வீட்டு அட்ரஸ் வீடு இருக்கு சார், பட் வந்து எங்களுக்கு சொந்த இடம் வேற ஒன்று இருக்கு, அந்த இடம் சும்மா தான் இருக்கு, அந்த இடத்துல யாரும் இல்ல அப்படின்னா அந்த இடத்திற்கான இபி பில் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இதுபடியே தான் நீங்களும் அதை செய்யணும். ஆனால் நீங்க சொந்த இடம் தான், அதை நாங்க வேற ஆளுக்கு வாடகைக்கு விட்டுருக்கோம், வேற ஆள் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்தின் பேர்ல நீங்க எடுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வேறவங்க குடியிருக்கிறதுனால அந்த இடத்துல எடுக்க முடியாது. நீங்க சொல்லக்கூடிய இடம் நீங்கள் இருக்க வேண்டும், அல்லது அது காலியாக இருந்து நீங்க அந்த இடத்துல போய் நீங்க பிசினஸ் பண்ற மாதிரி இருக்கணும். நீங்க வாடகைக்கு ஒரு வீடை விட்டுருக்கீங்க, அந்த வீட்டின் பேர்ல எடுக்கலாம் அப்படின்னா அது தவறு. ஏன்னா அந்த ஒரு நபர் உங்க வேற இடத்துல அந்த இடத்துல குடியிருக்கிறதுனால ஜிஎஸ்டி வெரிஃபிகேஷன்ல தவறு நடக்கும். நீங்க வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ல வந்து நீங்க உங்களை அப்ரூவல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது வேற ஆள் குடியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க செய்வது பிசினஸ் ஆகாது. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சொந்த இடமா இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணணும். ஜிஎஸ்டி வெரிஃபிகேஷன் கட்டாயமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏன்னா ஜிஎஸ்டி வெரிஃபிகேஷன் இப்போ வந்து எல்லாத்துக்கும் கட்டாயமாக்கியிருக்காங்க. ஜிஎஸ்டி வெரிஃபிகேஷன் கட்டாயம் வருவாங்க. ஸோ அதற்கான கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுக்கணும், வேலிடான டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுக்கணும். எந்த விதமான தவறும் அதில் செய்யக்கூடாது. இது சொந்த இடமாக இருந்தா. சார் சொந்த இடம் இல்லை, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், நல்ல வாடகைக்கு நான் ஒரு இடம் பிடிக்க போறேன், இடம் பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு இருந்தால் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொப்ரைட்டர்ஷிப் பொறுத்தளவுல நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 5 டாக்குமெண்ட், உங்களுடைய பான் கார்டு, ஆதார் கார்டு, போட்டோ, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாத்துக்குமே கட்டாயம். ஸோ வாடகை இடமாக இருக்கு அப்படின்னா, வாடகை இடமாக இருந்தால் அந்த இடத்திற்கான ரெண்டல் அக்ரிமெண்ட் கட்டாயமாக நீங்க செயல்படுத்த வேண்டும். அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் 11 மாசத்துக்கு இருக்க வேண்டும். நீங்க வாடகை இடமாக இருந்தால், வாடகை ஒப்பந்தம் போடுவதாக இருந்தால் 11 மாசத்துக்கு தான் இருக்கணும். 11 மாசத்துக்கு மேல போகுது அப்படின்னா அதை நீங்க வந்து லீஸ் அக்ரிமெண்டாக மாத்திக்கணும், ஒத்தி அக்ரிமெண்டாக நீங்க மாத்திக்கணும். அப்படி இருந்தா தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. வாடகை தான் சார் கொடுக்குற அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் 11 மாசத்துக்கு போடுங்க. 20 ரூபாய் பத்திரத்துல நீங்க போட்டால் போதுமானது. 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல நீங்க ஒரு 11 மாசத்துக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்க போட்டால் போதும். அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்ல குறிப்பா கவனிக்கணும், அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை பொறுத்தளவுல யார் வாடகைக்கு விடுறாங்களோ உரிமையாளர் பெயர் தான் அதுல இருக்க வேண்டும். அந்த நமக்கு வாடகைக்கு விடுவாங்கல்ல உரிமையாளர், அந்த பேர் வந்து வாடகைக்கு விடக்கூடிய உரிமையாளர் பெயர் தான் இபி பில்ல இருக்கணும், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்லயும் இருக்கணும். ஏன்னா அடிஷனல் டாக்குமெண்டா இபி பில் கேட்பாங்க. ஸோ அந்த இபி பில்லுல உங்க ரெண்டல் அக்ரிமெண்ட்ல வாடகைக்கு விடுபவர் உரிமையாளர் பெயரும் இபி பில்ல இருக்கக்கூடிய பெயரும் ஒன்று போல இருக்கணும். அந்த வேற யாராவது சைன் பண்ணி வாடகைக்கு விடுற மாதிரி போட்டக்கூடாது, தப்பு, அது செய்யக்கூடாது, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ரெண்டல் அக்ரிமெண்ட் அந்த உரிமையாளர் பெயர் இருக்கணும். நீங்க யார் பேர்ல நீங்க லைசன்ஸ் எடுக்க போறீங்களோ, உங்க பேர்ல எடுக்கிறதா இருந்தா உங்க பேர்ல ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுங்க.
புதுசா போடுறதாக இருந்தால் உங்க பேர்ல போடுங்க. இல்ல சார், நாங்க ஏற்கனவே வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் எடுத்திருக்கோம், வாடகை வீட்டுல இருக்கேன், ஒப்பந்த பத்திரம் போட்டிருக்கேன், வாடகை ஒப்பந்தம் போட்டிருக்கோம், போட்டு 2 மாதங்கள் ஆகுது, பட் என் மனைவி பேர்ல இருக்கு அப்படின்னா தவறு இல்லை. இல்ல என்னுடைய அப்பா பேர்ல இருக்கு, ரெண்டல் அக்ரிமெண்ட் எங்க அப்பா பேர்ல தான் போட்டிருக்கு, அம்மா பேர்ல போட்டிருக்கு அப்படின்னா தவறு இல்லை. நீங்கள் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட், ஈபி பில்லு, அதோட சேர்த்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், நான் முன்னே சொன்ன மாதிரி கன்சென்ட் லெட்டர் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அதற்கான டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா வாடகை இடத்தின் பேர்ல நீங்க வந்து ஜிஎஸ்டி, உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுல நமக்கு வந்து டாக்குமெண்ட் எதுவுமே அப்லோட் பண்ண வேண்டியது இல்லை உத்தியத்தை பொறுத்தளவுல. ஆனா மற்ற விஷயங்கள், இதுல இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து உள்ள கொடுக்கணும். செல்ஃப் டிக்ளரேஷன் எல்லாமே கொடுக்கணும். ஆனா ஜிஎஸ்டிக்கு ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நம்ம வந்து கொடுத்து அதை அப்லோட் பண்ணி வெரிஃபிகேஷன் வரும்போது அதற்கான விஷயங்களையும் கொடுத்து தான் நம்ம ஜிஎஸ்டி எடுக்க முடியும். ஸோ சரியா டாக்குமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி எளிதில் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சொந்த வீடு, சொந்த வீட்டோட எடுக்க போறேன், ஆனால் அது 2 பேர் பேர்ல இருக்கு, அப்பா அம்மா பேர் 2 பேர் பேர்ல இருக்கு, இல்ல கணவன் மனைவி 2 பேர் பேர்ல இருக்கு, ஆனால் உரிமையாளர் ஒரு ஆள் பேர்ல தான் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா ஷேர்டு டாக்குமெண்ட், அதாவது பங்கு இருக்கு, 2 பேர் பேர்லயும் தான் ஈபி பில் இருக்கு, 2 பேர் பேர்லயும் தான் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கு அப்படின்னா அது டாக்குமெண்ட்டை கொடுங்க. கொடுத்துட்டு லேட்டஸ்ட் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு கன்சென்ட் லெட்டர், அந்த பங்குதாரர் இருக்கார்ல அவர் வந்து உங்களுக்கு ஒரு உரிமை, உங்களுக்கு வந்து அனுமதி வழங்குற மாதிரி ஒரு ஒரு என்ஓசி லெட்டர் ரெடி பண்ணி ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபார்மட் இருக்கு, ரெடி பண்ணி கொடுத்தா நம்ம அதன் பேர்லையும் நம்ம ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி எடுக்க முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டிஷிப்பை பொறுத்தளவில் கம்பெனி நேமை சூஸ் பண்ணுங்க. கம்பெனிக்கான அட்ரஸ் மட்டும் சொந்த இடமா இருந்தா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ஈபி பில் கொடுங்க. சொந்த இடம் வந்து அப்பா பேர்லயோ வேற உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர் வேற பேர்ல இருந்தால் என்ஓசி லெட்டர் கொடுங்க. பான் கார்டு, ஆதார் கார்டு, போட்டோ, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது வந்து பொதுவான விஷயம். வாடகை இடமா இருந்தா ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுங்க. வாடகைக்கு விடுபவர் பெயர்ல தான் ஈபி பில் இருக்கணும், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்து வந்து இப்ப வந்து வாடகைக்கு வந்து எடுத்திருக்கீங்க, உங்க குடும்பத்தினுடைய வேறொரு பேர்ல வாடகை ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்க பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தா அதற்கான என்ஓசி லெட்டர் கொடுத்து நீங்க நம்ம லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டா அப்லோட் பண்ணோம்னா ஜிஎஸ்டி எளிதில் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்தாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வெரிஃபிகேஷன்ல உங்களுடைய கம்பெனியோட நேம் போர்டு, இப்ப என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அதன் பேர்ல ஒரு நேம் போர்டு, கம்பெனி நேம், அந்த இடத்தோட அட்ரஸ், போன் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாம் ஒரு போர்டு, சின்ன போர்டா ஒரு ஃபிளக்ஸ் மாதிரி கூட செஞ்சு நீங்க எந்த அட்ரஸ் எடுக்கிறீங்களோ அந்த அட்ரஸோட டோர் ஸ்டெப்ல நீங்க மாட்டி வைக்கணும். வெரிஃபிகேஷன் வரும்போது அதை மாட்டி இருக்கணும். அதோட சேர்ந்து தான் உங்களை போட்டோ எடுப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி போர்டு ஃபிக்ஸ்ட் ஆன் த டோர் ஸ்டெப் கட்டாயமாக இருக்கணும். உள்ள வந்து வெரிஃபை பண்ணும்போது கம்பெனி மாடல்ல ஒரு செட்டப் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்க ஜிஎஸ்டி வெரிஃபிகேஷன் வரக்கூடிய அதிகாரிகளுக்கு, ஒரு ஆபீஸருக்கு நீங்க வந்து கரெக்டான பதில் நீங்க கரெக்டா கொடுத்தால் போதும். அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் ஒரிஜினல் கொடுங்க அப்படின்னு கேட்டா நீங்க கொடுக்கணும். யாரு ப்ரொப்ரைட்டரோ அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனிக்கு ஜிஎஸ்டி எடுக்கக்கூடிய வழிமுறைகள். ஸோ ஜிஎஸ்டி நீங்க எடுத்துட்டீங்கனாலே, உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டும் சேர்ந்து எடுத்துட்டீங்கனாலே நீங்க இந்தியா ஃபுல்லாவே நீங்க ட்ரேட் பண்ண முடியும். தமிழ்நாடு நீங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்குள்ளேயும் நீங்க ட்ரேட் பண்ண முடியும், டொமஸ்டிக்லயும் ட்ரேட் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை பொறுத்தளவுல, எக்ஸ்போர்ட் கம்பெனி செட்டப் பொறுத்தளவுல ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இவ்வளவு செட்டப் பண்ணிட்டா போதும். இதற்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி நமக்கு வந்துட்டாலே, இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு வந்துட்டாலே நம்ம அடுத்த விஷயங்கள் பண்றது ரொம்ப எளிது. ஓகே, சோ நம்ம அடுத்த விஷயங்கள் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை பொறுத்தளவுல, இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் போடும்போது அதுல டைப் பண்ணும்போது யார்கிட்ட நீங்க டைப் பண்ண கொடுத்தாலும் 20 ரூபா பத்திரத்துல அதுல வாடகைக்கு விடுபவருடைய பெயர்
அந்த உரிமையாளரோட பெயர் கட்டாயமாக இருக்கணும். அது இபி பில்ல இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்ல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க யாருக்கு வாடகைக்கு விட போறாங்களோ அவங்களுடைய பெயரும் இருக்கணும். வாடகைக்கு வருபவர் அவங்களுடைய பெயர் இருக்கணும். கம்ப்ளீட் அட்ரஸ் பின்கோடோட இருக்கணும். பல பேர் வந்து பின்கோடு இல்லாம டைப் பண்ணி பத்திரம் இருவர பத்திரத்தில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. அது தப்பு, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கம்ப்ளீட் அட்ரஸ், அந்த மாவட்டம், தாலுகா, அந்த ஊர் பெயர், தெரு பெயர், டோர் நம்பர், பின்கோடு, இந்த 6 விஷயங்கள் கட்டாயமாக இருக்கணும். லேண்ட்மார்க் இருந்துச்சுன்னா லேண்ட்மார்க் அது தேவைப்பட்டால் நீங்க போட்டுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் இருக்கணும், அதனுடைய தாலுகா இருக்கணும், அந்த ஊர் பெயர் இருக்கணும், பின்கோடு, டோர் நம்பர், தெரு பெயர், இது கட்டாயமாக இருக்கணும். பின்கோடு இல்லாம எந்த விதமான டாக்குமெண்ட்டும் செல்லாது. ஸோ பின்கோடு கட்டாயமாக இருக்கணும். சொத்து விவரம் அப்படிங்கிற பின்பக்கத்தில் கடைசியா இருக்கக்கூடிய இடங்களையும் சொத்து விவரத்தை கரெக்டா குறிப்பிடணும். சொத்து விவரம் எந்த அட்ரஸ் அப்படிங்கிறதா. சோ இது வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்ல கட்டாயமாக இருக்கணும். கையெழுத்து கட்டாயமாக 2 பேருமே சைன் கரெக்டா பண்ணிருக்கணும். வாடகைக்கு வருபவர்களும் சரி, வாடகைக்கு விடுபவர்களும் சரியான முறையில் கையெழுத்து அனைத்து 2 பக்கங்களா இருந்தா 2 பக்கத்திலையும் இருக்கணும். 3 பக்கங்களா இருந்தா ஒவ்வொரு பக்கத்திலுமே இருக்கணும். அடுத்து சாட்சிகள் கையெழுத்து. அந்த சாட்சிகள் கையெழுத்து யார் கையெழுத்து போடுறாங்களோ அந்த கையெழுத்து தெளிவா இருக்கணும். அவங்களுடைய பெயர், அட்ரஸ், போன் நம்பர், அவங்களுடைய பெயர், அட்ரஸ், போன் நம்பர், இது கட்டாயமாக 2 சாட்சிகள், 2 சாட்சிகளுக்கும் கையெழுத்து, பெயர், போன் நம்பர் இருக்கணும். அட்ரஸ், இது எல்லாமே 2 சாட்சிகளுக்கும் இருக்கணும். சோ இது எல்லாமே முழுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட் பினிஷ் பண்ண முடியும், சரியான முறையில் அப்ளை பண்ண முடியும். ஓகே, சோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பொறுத்தளவுல நீங்க செய்ய வேண்டியது டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர் தான் நீங்க அடுத்து நீங்க செய்ய போறீங்க. ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர்ங்கிறது உங்களுடைய கையெழுத்து. நீங்க எல்லா இடத்துலையும் சைன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இனிமே எல்லாமே ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸ் தான். அப்ப இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பான், ஆதார், போட்டோ, மொபைல் அண்ட் இமெயில் ஐடி, இந்த 5 டாக்குமெண்ட்ஸை வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பென்டிரைவ்ல உங்களுடைய சர்டிபிகேட்டை வந்து இன்சர்ட் பண்ணி கொடுப்பாங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பென்டிரைவை இன்சர்ட் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு தடவையுமே நம்ம சைன் பண்ண முடியும். அதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது கவர்மெண்டோட ஆத்தரைஸ்டு ஏஜென்சிஸ் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர்ங்கிறது தான் கட்டாயமாக அடுத்து நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு. டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ். இந்த ஜிஎஸ்டி, உத்தியம் ரெண்டும் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பேங்க்ல போய் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அந்த பேர்ல அது உங்களுடைய எந்த பேங்க் உங்களுக்கு விருப்பமா இருக்கோ அந்த பேர்ல நீங்க கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு எந்த பேங்க்ல பிடிச்சிருக்கோ அந்த பேங்க்ல இந்த கம்பெனி பேர்ல இந்த ஜிஎஸ்டி, உத்தியம் கொண்டு போய் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர், உங்க பான் கார்டு, ஆதார் கார்டு, போட்டோ, மொபைல் அண்ட் இமெயில் ஐடி, இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நம்ம அப்ளை பண்ணணும். இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்களுக்கு வேலிடிட்டி பீரியட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம எவ்வளவு பேமெண்ட்டோ அதை கட்டி நம்ம எடுத்துக்கணும். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ், அடுத்து நம்ம செய்யறது வந்து ஐஇசி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸுக்கு வந்து இதற்கான அத்தனை டாக்குமெண்ட்ஸும் நம்ம உள்ள கொடுத்து ஜிஎஸ்டி கொடுக்கணும், டாக்குமெண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும், பான் கார்டு, ஆதார் கார்டு மற்ற அதற்கான விஷயங்களை பூரா சரியான முறையில் டைப் பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸும் உடனே எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு டைம்லாம் ஆகாது. நீங்க சரியான டாக்குமெண்ட் சரியான முறையில் நம்ம டைப் பண்ணி எல்லா விஷயமும் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா, பேங்க் டாக்குமெண்ட்ஸ் அது ரொம்ப முக்கியம். கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். அதில் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ல, பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ல நீங்க உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்க கரண்ட் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அதுதான் கொடுக்கணும். அதற்கான ப்ரூஃப் வந்து செக் லீஃப், பேங்க் செக் லீஃப் கொடுக்கணும். அல்லது பேங்க்ல வாங்கின லெட்டர், உங்களுடைய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களுடைய லெட்டர் பேர்ல டைப் பண்ணி கொடுப்பாங்க.
அவங்களுடைய லெட்டர் பேர்ல உங்களுடைய அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், உங்க கரண்ட் அக்கௌண்ட் நம்பர், உங்க பான் நம்பர், உங்களுடைய கம்பெனி பேர், அட்ரஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமும் டைப் பண்ணி கொடுப்பாங்க. உங்க போட்டோ ஒட்டி சீல் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அது அந்த லெட்டர் அல்லது பேங்க் செக் லீஃப். பல பேர் இப்போ வந்து பேங்க் லெட்டர் எல்லாம் வாங்குறது இல்ல, செக் லீஃப். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு வாரத்துல செக் லீஃப் வரும். ஒரு வாரத்துல உங்க கம்பெனி நேம் பிரிண்டட் செக் லீஃப் வரும். உங்க கம்பெனி நேம் பிரிண்டிங் ஆயிருக்கும் அந்த செக் லீஃப்ல. ஒவ்வொரு லீஃப்லயும் பிரிண்டிங் ஆயிருக்கும். ஸோ விநாயகா எக்ஸ்போர்ட்ஸ், விநாயகா இன்டர்நேஷனல், விநாயகா ட்ரேடர்ஸ், இப்படி ஏதாவது பிரிண்டிங் ஆகி ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு ஒரு சீலோட பிரிண்டிங் ஆயிருக்கும். சீல் வச்சு கொடுக்க கூடாது, பிரிண்டிங்ல இருக்கணும். ஸோ அந்த செக் லீஃப் இருந்தா அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்ல நம்ம அந்த பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ல அதை நம்ம ஆட் பண்ணி நம்ம லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணோம்னா உடனே நமக்கு லைசன்ஸ் உடனே கிடைச்சிடும். ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய செலவாகும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான். நீங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் உடனே எடுத்துக்கொள்ளலாம். மொத்தத்தில் இதுக்கு எத்தனை நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேகத்தை பொறுத்து தான் இருக்கு. மெயினா ஜிஎஸ்டி வரணும் மெயினா. ஸோ ஜிஎஸ்டி வந்துட்டாலே நமக்கு பல விஷயங்கள் வேகமாக முடிஞ்சிடும். அடுத்து கரண்ட் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ற வேகத்துல வேகமா முடிச்சிடலாம். ஸோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியை பொறுத்தளவுல எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி, உத்யம், டிஜிட்டல் சிக்னேச்சர், கரண்ட் அக்கௌண்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ், இந்த 5 விஷயங்கள் தான் நீங்க பண்ண போறீங்க. இந்த 5 விஷயங்களும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி ஏற்றுமதி லெவலுக்கு நீங்க ரெடி ஆகிக்கலாம். எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எந்த கண்ட்ரிலிருந்து இம்போர்ட்டும் பண்ணலாம். அதற்கான அடிப்படையான உங்களுடைய கம்பெனி செட்டப் ரெடி ஆயிடுச்சு. அடிப்படையான டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதற்கு அப்புறம் நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ண போறீங்களோ அது ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள் அடிஷனலா நம்ம லைசன்ஸ் டாக்குமெண்ட் வாங்குறதுங்கிறது அதுக்கப்புறம். இது உங்க கையில் இருக்கக்கூடிய லீகல் பேசிக் டாக்குமெண்ட்ஸ். ஜிஎஸ்டி, உத்யம், ஐஇசி எல்லாமே பேசிக் டாக்குமெண்ட்ஸ். நீங்க இதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபுட் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா அதுக்கு என்ன வேணும், இல்ல நீங்க வேற ஏதாவது ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டோ வேற ஏதாவது என்ன ப்ராடக்ட் பண்ண போறீங்களோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை அடிஷனலா நீங்க எடுத்துக்கோங்க. அது எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இம்போர்ட் பண்றதாக இருந்தாலும் சரி, டொமஸ்டிக்ல பிசினஸ் பண்றதாக இந்தியாவுக்குள்ள பண்றதாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் உங்க ப்ராடக்ட் ரிலேட்டடா தான் என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு இது ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனிக்கு உள்ள விஷயங்கள். இதுல ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார், எனக்கு இந்த லைசன்ஸ் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டால் எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த லைசன்ஸ் செட்டப் முழுமையும் ஜிஎஸ்டி, உத்யம், டிஜிட்டல் சிக்னேச்சர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இந்த 4 ப்ராசஸ்மே நாங்க பண்ணி கொடுத்துறோம். நீங்க செய்ய வேண்டியது டாக்குமெண்ட் அனுப்பணும். ஜிஎஸ்டி, உத்யம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க பேங்க்ல மட்டும் கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் உங்களுடைய பொறுப்பு. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, எங்களுக்கான இதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்ல நீங்க இன்டர்நெட் இமெயில் மூலமா நீங்க எனக்கு அனுப்புனா போதும், அல்லது தெளிவா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புனால் போதும். உங்களுக்கான ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி உங்களுக்கான எல்லா விஷயமும் உங்க இடத்துக்கே வந்துடும். எங்களுக்கு தேவையானது ப்ராப்பரான டாக்குமெண்ட். உங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெடி பண்ண தெரியலையா, அதற்கான ஃபார்மேட் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறோம். அந்த ஃபார்மேட் படி நீங்க 20 ரூபாய் பத்திரத்துல நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் மட்டும் வாங்கிட்டு அதை எங்களுக்கு தெளிவா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புனா போதும், அல்லது ஸ்கேன் பண்ணி இமெயில் அனுப்புனா போதும். எதற்குமே நீங்க நேரில் வர வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க ஆன்லைன்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ எங்களுக்கு அனுப்புனா போதுமானது. நீங்க நேரில் வந்து டாக்குமெண்ட்டை கொடுக்கணும், நேரில் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. எங்களுக்கு தேவையானது இந்த டாக்குமெண்ட்ஸ். நாங்க கேட்கும்போது உங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல இருக்கக்கூடிய ஓடிபி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த லைசன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கொரியர்ல நான் அனுப்பி வச்சிருவோம். உங்களுக்கான எல்லா விஷயமும் நீங்க போன்லயே கேட்டு நீங்க தெரிந்து கொள்ளலாம். நேரில் நீங்க எங்கேயும் வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏற்றுமதி நிறுவனம் ஃபுல்லாவே நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அதற்கான அத்தனை விஷயங்களும் ஆலோசனையோட நாங்க கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி ஃபார்ம் பண்றதாக இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறோம்.
அதை மட்டும் எங்களுக்கு ஸ்கேன் பண்ணியோ அல்லது தெளிவா போட்டோ எடுத்தோ வாட்ஸ்அப் அனுப்புங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி செட்டப்பை பொறுத்தளவுல ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் தான். இதுல ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.